மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்றால் 23வது வசனம் 24வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம், புதிய ஏற்பாடு பக்கம் 28. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனை ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். போல் இங்கே நான் பார்க்குறோம், பரலோக ராஜ்யம் ஒரு கணக்கு பார்க்க வேணும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு வருஷத்துடைய நம்ம இறுதியில் வந்திருக்கிறோம், கடைசியான வாரங்கள் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த பூமியில் நடக்கிற ஒரு கம்பெனியோ தொழிற்சாலையோ இல்லை மற்ற பெரிய நிறுவனங்களோ எதுவாக இருந்தாலுமே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கணக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க. கணக்கு பார்த்து இந்த வருஷத்தில் எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கு, அல்லது இவ்வளோ தொடர்ச்சியாக நஷ்டம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எந்த புத்தி உள்ள மனுஷனும் கணக்கு பார்க்காம இருக்க மாட்டான். கிராமத்தில் நம்ம சொல்கிற வழக்கம் ஒன்று உண்டு, கணக்கு தெரியாத வீடு, அதை கணக்கு பார்க்காத வீடு நித்தமும் சண்டம்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கம்பெனியோ ஒரு தொழிற்சாலையோ இந்த பூமிக்குரிய எல்லா காரியமும் அல்லது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியமும் இந்த பூமியில் எதுவாக இருந்தாலுமே ஒரு கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம்னாக்கா கணக்கு பார்க்கணும். வருஷத்துடைய இறுதியில் வந்திருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன், நான் எதை நோக்கி என்னுடைய லக்கு என்ன. சில நேரங்களில் என்ன சொன்னாக்கா, ஒரு தொழிற்சாலை என்ன சொன்னாக்கா அவங்க நம்முடைய லக்கு இதுன்னு சொல்லுவாங்க, லக்கு அதை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருவேளை அந்த லக்கு அடையலைன்னாக்கா அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க, இனி வரப்போகிற நாட்களில் நம்முடைய லக்கு இது. ஆனால் எங்கெங்கெல்லாம் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா தங்களை திருத்தி கொள்வாங்க. வாழ்க்கையை அந்த கணக்கை திருத்தி கொண்டு அவங்களுடைய லக்கை நோக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா தொடர ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அப்படி தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நம்மளுடைய கணக்கு எப்பொழுதும் நம்ம கணக்கு பார்க்குறவளாக இருக்கணும். கடந்த நாட்களில் எங்கெங்கெல்லாம் நான் தோற்று போயிருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் அவருடைய சுபாவம் இல்லாதவளாக போயிருக்கிறேங்கிறத நாம் கணக்கு பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாசிக்கிறோம், இந்த மனுஷனை அவங்க கணக்கு பார்க்கும்போது அவன்கிட்ட கொண்டு வர்றாங்க. அவன் ஏறத்தாழ 10,000 தலாந்து வெள்ளி, ஏராளமான கடன், கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பற்ற ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனால் எல்லா கடனையும் கொடுக்கணும்னு பார்த்தா அவன் 10,000 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் கூட அவ்வளோ பணத்தையும் அவனால் கொடுத்து தீர்க்க ஒருபோதும் முடியாது. ஆனால் அவன் வேண்டிக்கிட்டது மட்டும் எஜமான் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, அவன் மேலே 27ஆம் வருஷம் வாசிக்கிறோம், அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டார் என்று வாசிக்கிறோம். எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க, இறக்க முடியாமல் மன்னிச்சிட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய காரியம்னா, மன்னிக்கப்பட்டவனுடைய இருதயம் தொடர்ந்து அதே நிலையில் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டதை மறந்துடுறாங்க. இவன் மன்னிக்கப்பட்டதை மறந்துடுறான். அதுதான் வேதனையும் துக்கமான ஒரு காரியம். என்னென்னா, தான் வந்த வழியையும் இருந்த இருப்பையும், தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவியின் குழியையும், வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையையும், அவன் சுத்திகரிக்கப்பட்டதையும் அவன் மறந்து போன குருடனாய் போய்விட்டான். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா,
அநேக ஜனங்களுடைய நிலைமை என்னாச்சுனாக்கா, அவங்க வந்த வழியை இருந்த இருப்பை அவங்க சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போயிட்டாங்க. நான் பயப்படணும். நான் வாழுகிற நாட்களில், ஆண்டவரே, நான் ஒருபோதும் வந்த வழியையும் எனக்கு மன்னிக்கப்பட்ட அந்த மன்னிப்பையும் என் வாழ்நாளில் மறந்தே போகக்கூடாது ஆண்டவரே. இங்கே வாசிக்கிறோம், அவன் முழுவதும் மன்னித்து விட்டார், அவன் மேலே இறக்க வைத்து விட்டார், அவன் அனுப்பிச்சிட்டார். ஆனால் காரியத்தினுடைய முக்கிய காரியம் என்னென்னா, அவன் இறக்க முடியவனா இல்லை. அவனுடைய மனநிலை மாறிடுச்சு. மனநிலை மாறி என்ன நடக்குது வாசிக்கிறோம். அவன் இன்னொருத்தட்ட ஒரு 100 ரூபாய் 100 வெள்ளிப்பணம், அது ஒரு சில ஆயிரங்களாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவன் கோடிக்கணக்கான ரூபாய் மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இப்பொழுது அவனுக்கு ஒரு சில ஆயிரங்கள் 100 வெள்ளிப்பணம். இன்றைக்கி இருக்கிற வெள்ளி விலையை பார்த்தா ஒரு 100 வெள்ளிப்பணம்னா ஒரு 20,000 அல்லது 2,000 அவ்வளோதான் இருக்கும். அதை அவனால் மன்னிக்கக்கூடிய மனமற்றவனாக போயிட்டான். இந்த பூமியின் நாட்கள்லாம் எப்பெல்லாம் மன்னிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பூமியின் நாட்கள்லாம் நானும் சந்தோஷமாக இருப்பேன், என்னை மன்னித்தவனும் சந்தோஷமாக இருப்பார், என்னை சுற்றியுள்ள சனங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் மன்னிக்கலைன்னு வச்சுங்களேன், என்னையும் தேவன் மன்னிக்க மாட்டார். ஏன்னா என்னை சுற்றியுள்ள ஜனங்களையும் நான் வேதனைப்படுத்துவேன். இன்னொன்று பார்த்தா அவனுடைய நிலைமை என்னாச்சுன்னாக்கா, உபாதிக்கிற இடத்துல, அதாவது அவனை சதா தொந்தரவு பண்ணுகிற இடத்துல தேவன் அவனை ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள்லாம் நம்முடைய மனநிலை, நான் மன்னிக்கப்பட்டதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் எந்த நிலையில் இருந்தேங்கிறத மறந்து போகக்கூடாது. ஆனால் இவன் மன்னிக்கப்பட்டதை மறந்துட்டான். ஆகையினால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இந்த கடைசியாய் வந்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி வாரத்தில் கூடி வந்திருக்கிற நிலைமை, நான் எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேன்னா, எல்லாரையும் மன்னிச்சிட்டேனா? யாராவது பாக்கி இருக்காங்களா என்னுடைய வாழ்க்கையில்? நான் தயவுசெய்து சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. மன்னிக்காத மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. நம்மளை ஏமாத்துகிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், தவறாய் விளங்கி கொள்கிற மனுஷன் இருக்க தான் செய்வாங்க. எது வரைக்கும் என்றால், நீங்களும் நானும் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, இருக்க தான் செய்வாங்க. நம்முடைய குருநாதரை ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, அவர் செத்து போயும் அவரை எத்தன்னு சொன்னாங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் பேசினா, செத்து போனதுக்கு கூட அந்த எத்தன்னு அவருக்கு பேரும் இருந்தது. இன்ன நாள் வரைக்கும் தூஷிக்கிறாங்க இயேசுவை ஒரு கூட்டம். ஆனால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யோட மன்னிச்சிட்டார். நீங்களும் நானும் அவரை மாதிரி எப்பொழுதும் மன்னிப்போமானா அவருக்கு பிள்ளைகளாக இருப்போம் நாம். ஆனால் மன்னிக்கிறவளா, இறக்க முடியவளாக இருக்கும். ஆகையினால் இந்த மனுஷன்ட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா, அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை மறுபடியும் கணக்கு பார்க்குறோடைய காரியங்கள் நடக்கும்போது ஒரு காசு குறைவில்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. நீ கொடுக்கலன்னா அவனை சிறைச்சாலையில் போட்டுரும். அது நடக்குது. தேவன் கேட்குறார். அதை 33ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லுகிறார். நான் இறங்கினேன்னப்பா, ஏன் நீ இறங்கக்கூடாது? ஏன் உன் புருஷனிடத்தில் கொஞ்சம் இறக்கமாக இருக்கக்கூடாது? கொஞ்சம் மனைவிடத்தில் ஏன் நீ கொஞ்சம் இறக்கமாக இருக்கக்கூடாது? உன் பிள்ளைகளிடத்தில் ஏன் கொஞ்சம் இறக்கமாக இருக்கக்கூடாது? நம்மளை எதுக்கிறவர்கள், நம்மளை பாய்க்கிறவர்கள், நம்மளை தூஷிக்கிறவர்கள், நம்மளதை எடுத்துக்கணும்னு விரும்புகிறவர்கள் இறக்கமாக இருந்துரு. பூமியில் இறக்க முடியவனாக இருந்துரு. ஆனால் அவனும் இறக்க முடியவனா இல்லை. ஆனால் அவரை எதிர்பார்க்குறேன்னா, நான் இறங்கணும்னப்பா அவனுக்கு, அதே மாதிரி நீ இருந்துடலாமேன்னு கேட்குறார். ஆனால் அவன் இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறான், உபாதிக்கிறோடைய கையில் அவன் இருக்கிறான். இப்போ போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லவே இல்லை. இவனுடைய மனநிலை அவ்வளவு மோசமான மனநிலையாக போயிட்டு. இன்னொரு மனுஷனுடைய மனநிலையை குறித்து நான் உங்களை சொல்ல திருப்புறேன். அதாவது 20வது அதிகாரம், அதே பக்கத்தில் அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்வோம். 20வது அதிகாரம், இங்கேயும் பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையே புறப்படுகிற நிகழ்வு ஒரு ஓமானம் ஆண்டவங்க சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குன்னு சொன்னாக்கா, திராட்சை தோட்டத்துக்கு வேலையாளை அழைக்கிறதுக்கு அவர் கடத்தருக்கு அதிகாலையிலே போகிறார். அதிகாலையில் 6 மணிக்கு போய் அங்கே ஆட்களை கூப்பிட்டு
வேலைக்கு அமர்த்துறார். அவன்கிட்ட கூப்பிடும்போதே அவனுக்கு என்ன சொல்கிறார், உனக்கு ₹1 சம்பளம், ஒரு பணம், உனக்கு ஒரு பணம் சம்பளம் தருவேன், நீ காலையில் வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். 6 மணிக்கு உடனே அவன் அதை சம்மதிச்சு 6 மணிக்கு, நீ சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீ வேலை செய்யணும், காலைல 6 மணிக்கு வந்த நீ காலைல 6 மணி 12 மணி நேரம் நீ வேலை செய்யணும், உனக்கு சம்பளம் ₹1 தரேன்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டாங்க. 6 மணிக்கு அவன் வந்து வேலையை செய்கிறான், அடங்குறான். அவர் 9 மணிக்கு போகிறார். 9 மணிக்கு போய் அங்கே சிலர் இருக்கிற வேலைக்கு வாரீங்களா அப்புறம் கேட்குறாரு. வர்றேன்றாங்க. அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் மத்தியானம் 12 மணி ஆகும்போது ஒரு சிலர்கிட்ட போய் வேலைக்கு ஏப்பா சும்மா நிற்கிறீங்க, வாங்கப்பா வேலைக்குறார் கூப்பிட்றார். அவங்களையும் 12 மணிக்கு வர்றவங்களையும் வேலைக்கு அழைச்சி கொண்டே போகிறார். அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போய் கடத்தலில் போகிறாரு. ஏப்பா சும்மா நிற்கிறீங்க, எங்களுக்கு வேலை இல்லை, யாரும் வேலை கொடுக்கல, சரி வா அப்படின்னு சொல்லி அவங்கள 3 மணிக்கு போய் அவனை அழைச்சிட்டு போய் வேலைக்கு போப்பான்னு சொல்கிறார். இப்போ சாயந்தரம் போகிறார். சாயந்தரம் 5 மணிக்கு போகிறார். 5 மணிக்கு, அதாவது 11வது மணிக்கு போகிறார். அங்கே போகும்போது என்னாச்சுன்னாக்கா ஒரு சிலர் நிற்கிறாங்க, உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்து வேலைக்கு போப்பா, உங்களுக்கு நான் கூலி தரேன் போப்பான்றார். அங்கே வாசிக்கிறோம் நிறையா நான் சொன்னதெல்லாம் நம்முடைய மணிக்கணக்கு சொல்கிறேன். அந்த யூதருடைய மணிக்கணக்குங்கிறது வேறு. இங்கே பார்க்குறோம். 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இப்போ மணி 5 மணி, சாயந்தரம் 5 மணி. சாயந்தரம் 5 மணிக்கு போய் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவன் கூலி எதிர்பார்த்துலாம் போக மாட்டான். சரி எப்படியோ போகிறேன், சாயந்தரமாக ஏதாவது ஒரு டீயோ இல்லை ஏதோ ஒரு பட்சணமோ ஏதோ ஒன்று கிடைக்கும், சரி கூலி இல்லாட்டாலும் பரவாயில்ல, சாயந்தரம் 5 மணிக்கு சொல்லிட்டு 5 மணிக்கு போகிறான். அங்கே 5 மணிக்கு போனால் 1 மணி நேரம் தான் வேலை முடிஞ்சிச்சு. எஜமான் இப்பொழுது எல்லாரையும் கூப்பிட்றாரு. எஜமான் கூப்பிட்டு இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, பிந்தி வந்தவனுக்கு முன்னாடி கூலி கொடுங்கிறார். பிந்தி வந்தவனுக்கு முன்னாடி கூலி கொடு என்று சொல்கிறார். இப்போ பிந்தி வந்தவனுக்கு கூலி கொடுக்குறார். எவ்வளோ கொடுக்குறாருன்னா ஒரு பணம் கொடுக்குறார். ₹1 அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. இப்போ இந்த ₹1 கொடுக்கும்போது அந்த 6 மணிக்கு வேலைக்கு வந்தான் இல்லையா, அவனுடைய மைண்டும் மாறுது. இப்போ மாறுது. ₹1 வாங்குகிற கூலியை பார்த்தோன்னே இவனுடைய மைண்டு எப்படி மாறுதுன்னு சொன்னாக்கா, ஏப்பா 1 மணிக்கு வேலைக்கு வந்து இவனுக்கே ₹1 வேலை சம்பளம் கொடுக்குறாருன்னா, நான் எத்தனை மணிக்கு வந்திருக்கேன், மொத்தம் நான் 11 மணி நேரம் நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு 11 மடங்கு எனக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கற்பனையிலேயே அவன் வாழ்ந்துட்டுருக்கான். கற்பனையிலேயே ஓடிட்டுருக்கு. பிந்தி வந்தவனுக்கெல்லாம் கூலி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவன் முந்தி வந்தவனை அவனுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பணம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, அவன் என்ன இருக்கிறானாக்கா, வாசிக்கிறோம், அவன் முறுமுறுக்கிறான். அதை வாசிக்கிறோம். அதாவது 11வது வசனமும் 12வது வசனமும் வாசிங்க. வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்டத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் அங்கே நான் பார்க்குறேன் இல்லையா, அவன் மறந்து போனவன் ஒருத்தவன், இங்கே முறுமுறுக்கிற இன்னொரு ஜனக்கூட்டம். மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து முறுமுறுக்கிற ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு காரியம் என்ன சொன்னால், 11ஆம் மணி வேலைக்கு வந்தவனுக்கு பணம் கொடுத்தோன்னே அவன் யார் முகத்தையும் பார்த்துருக்க மாட்டான். அவன் தகுதி இல்லாத எனக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி மனத்தாழ்மையுடனாய் அவனுடைய வாழ்க்கையில் தகுதியற்றவன், நான் எந்த யோக்கியதையும் இல்லை, எனக்கும் ₹1 பணம் கொடுத்துருக்குறாங்களே. நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. என்ன சொன்னால், ஆண்டவரே நான் கடைசியாய் வந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே கடைசியாய் வந்த மனுஷன், எனக்கும் ₹1 கூலி கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க,
ஆண்டவர் என்னையும் மதித்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, மதித்து உட்காந்துங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறதுக்கெலாம் தகுதி இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லை. ஆனால் நான் கடைசியாய் வந்தவனா. அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்லுவாங்க, கடைசியாய் அப்போஸ்தலராய் எங்களை கடைசியாய் காணப்பட பண்ணினார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அதுதான் இருக்கணும் எப்பொழுதும். நான் கடைசி கடைசி ஆண்டவரே, நான் கடைசி. வாழ்நாளெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தில் நான் வைத்துக்கொள்ள வேண்டியலாம், ஆண்டவரே நான் கடைசியானவள் ஆண்டவரே, 1 மணி நேரம் மாத்திரம் வந்தவன் ஆண்டவரே நான். ஆனால் உங்களுடைய மகாபதன இறக்கம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எனக்கும் உட்கார வைத்து சமமாக என்னை பண்ணினீங்க ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் அந்த பணிந்த ஆவியும் நொறுங்குன இருதயம் உடவுளாய் என்னால் இருக்கணும். அவன் தான் மன்னிக்கப்பட்டதை மறந்துட்டான் அவன். ஆனால் இவனும் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, தான் வாழ்நாளில் தகுதி இல்லாத என்ன நீங்கள் தகுதிப்படுத்தினீங்க. உள்ளவைகளை அவம்பாக்கும்படிக்கு இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமானவர்கள் எனப்பட்டவர்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவரே. நம்முடைய இருதயத்தில் அந்த உணர்வு தான் இருக்கும். இன்னொரு காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அங்கே ஒரு வீட்டில் அவன் விருந்து செய்கிறான், ஆண்டவருக்கு விருந்து செய்கிறான். பரிசேயனாகிய அந்த சீமோனுடைய வீட்டிலே நல்ல விருந்து செய்கிறான் இயேசுவுக்கு. அங்கே விருந்து நடந்து கொண்டிருக்கும்போது அது எங்கே நடக்குதுன்னு சொன்னாக்கா, அது மரியாளுடைய ஊரில் தான் அது நடக்குது, அந்த விருந்து நடக்குது. அதை குறித்து எதில் வாசிக்கிறோன்னு சொன்னாக்கா, மார்க் இந்த சுவிசேஷ புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வாசித்தா நல்லா தெளிவாக இருக்கிறது. மார்க் இந்த சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அதை மட்டும் வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கே வருவோம். மார்க் இந்த சுவிசேஷ புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிறுசின் மேல் ஊற்றினார். போதும். பெத்தானியா ஊர். பெத்தானியான்னா யாருன்னா மரியாள், மார்த்தாள், லாசர். இவங்க 3 பேரும் குடியிருக்கிற ஊர் தான் பெத்தானியா ஊர். இதே கிராமத்தில் தான் யார் இருக்காருன்னா இந்த சீமோனும் இருக்கிறார். அவர் குஷ்டரோகியாக இருந்து இப்போ சுகமாக இருக்கிறார். அவரும் பெரிய பணக்காரர். இப்பொழுது அவர் இயேசுக்கு ஒரு நல்ல விருந்து அவன் வைக்கிறான். இவளுக்கு செய்தி சொல்லிப்படலை, இந்த வீட்டில் இயேசு இருக்கிற வாழலாம். இவன் அதை கேள்விப்படுகிறார். தன் காதில் கேள்விப்பட்டு அவள் ஓடி வர்றாள். ஏன்னா அவள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவி. அவள் தன்னுடைய இருதயத்தில் மன்னிக்கப்பட்டவள். அக்கிரமங்களாலும் பாவங்களையும் மரித்து கிடந்த அவளை தேவன் உயிர்ப்பித்து பிழைத்து என்று சொல்லி இப்பொழுது அவளை தம்முடைய ராஜ்யத்துக்கு சொத்தக்கரியாயும் அவளை மாற்றிவிட்டார். அவளுடைய இருதயமெல்லாம் இயேசுக்கு எதெல்லாம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் அவரை நேசிக்கலாம், எப்படியெல்லாம் அவரை அன்பு கூறலாம் தான் அவளுடைய இருதயத்தினுடைய ஆசையும் இருந்தது. இப்போது மறுபடியும் நான் லூக்கா சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். அதாவது 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே வாசிக்கிறோம். 37ஆம் வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமீறினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இது எந்த ஊரில் நடக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த மரியாளுடைய ஊரில் தான். அது கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் தூரம் இருக்கும். இதெல்லாம் ஒரே அதுதான் மார்க் 14:3 நான் விவரித்து உங்களுக்கு நான் காண்பித்தேன். அந்த ஊரில் பாவியாக இருந்த ஸ்திரீ. அப்போது ஒரு ஸ்திரீ அந்த ஊரில் அவள் மோசமாக நடக்கிற செய்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த சீமோனுக்கும் அந்த காரியம் தெரிஞ்சிருக்கு.
அதனால தான் அவன் மனசில் நினச்சிட்ருக்கான், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று வாசிக்கிறோம். அதாவது 39வது வசனம் வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அதே ஊரில் இந்த ஸ்திரீ பிறந்து வளர்ந்து இவ எப்படியெல்லாம் கெட்டு போனாங்கிறது இந்த சீமோனுக்கு நல்லா தெரியும். சீமோனுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் அவள் அது கொஞ்சம் ஒரு சில நாட்கள், அது எத்தனை நாள்னு தெரில எனக்கு, அது என்ன எங்கே சொன்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அது குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவளை கல்லெறிய அவளை கொண்டு வரார்கள், அவளை கொலை செய்ய அவர்கள் முற்படுகிறார்கள், அவள் மனம் திரும்பி ஆண்டவருடைய மகளாய் பிள்ளையாக மாறுகிறாள். இனி பாவம் செய்யாதே, சமாதானத்தோடு நீ போ என்று சொல்லி ஆண்டவரை அவளை சொல்லி அனுப்புகிறான். அது இதில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள நிகழ்வு அதில் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதெல்லாம் நான் அங்கே நான் போகலை. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறதுங்க, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 10,000 தலாந்து கடன் மன்னிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயம் நன்றி கெட்டதான் மறந்து போயிட்டான். 1ஆம் மணி வேலைக்கு வந்தவனுடைய இருதயம் குறை சொல்கிறதும் முறுமுறுப்பினால் நிரம்பி இருந்தது. பின்னாடி வந்தவங்க கனப்படுத்தப்படுறாங்க, பின்னாடி வந்தவங்க மதிக்கப்படுறாங்க. நான் 10 வருஷமாக சபையில் இருக்கேன், இவர் நேர்த்தி வந்தவர், நான் 20 வருஷமாக சபையில் இருக்கேன், அவரை போய் நான் கேள்வி கேட்க முடியாது. அவன் சிறியவன் முதற்கொண்டு என்னை அறிந்து கொள்வான்னு சொல்லி வேதம் சொல்லுது. பெரியவன்லாம் இல்லை, முதல்ல சிறியவன்லேருந்து ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிக்கிறதெல்லாம் இல்லாதவனுக்கு முன்னாடி கொடுப்பாம்பார் அவர் ஆரம்பிக்கிறதெல்லாம். ஏன்னா அவருடைய ஞானம் வேறு, என்னுடைய ஞானங்கிறது மனுஷ ஞானங்கிறது வேறு. இன்னொருத்தர் சொல்லுவார் ஆண்டவர், உள்ளவனிடத்தில் எடுத்து இல்லாதவனிடத்தில் அதை கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை பிடுங்கி இருக்குல்ல அவன்கிட்டே கொடுத்துருப்பாம்பார். அது நம்முடைய மனுஷனுடைய கொள்கை இல்லை. கம்யூனிஸ்ட கொள்கைன்னா சமமாக இருக்கும்னு சொல்லும். ஆனால் தேவனுடைய கொள்கைமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் அவனுக்கும் பார். ஏன் அப்படின்னு சொன்னால், தாழ்மை இருக்கிறவன் கிருபை உள்ளவன், அவன் கிருபை மேலே கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். அவன் புதைச்சி வைக்கிறானா, அவன்கிட்ட உள்ளதும் பிடுங்கி இருக்கிறவன்கிட்டே கொடுத்துருப்பா. அது அவருடைய ஆனந்த ஞானம். எப்பொழுதும் மனுஷிக ஞானம் வேறு, தெய்வீக ஞானங்கிறது வேறு. இங்கே என்ன வாசிக்கணும்னு சொன்னாக்கா, இந்த மனுஷன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார், பாவியாகிய ஒரு ஸ்திரீ போய் தம்மை தொடராலே இது அவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் எண்ணி கொண்டிருக்கான். அவர் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர், நம்முடைய சிந்தையை அறிகிறவர். அவருக்கு முன்பாய் நாம் மறைப்பதற்கு இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. இருதயத்தை ஆராயிர கர்த்தர் அவர். சீமோன் பேதுரு, அந்த குஷ்டரோகியாகிய சீமோன் யோசிக்கிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடர ஸ்திரீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி. இவள் மன்னிக்கப்பட்டது அவனுக்கு தெரியாது. இப்போ இவள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், சீமோனே உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்லணும்ப்பா ஆன்னு சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறான். 40ஆம் வசனம். அப்படி ஒரு சொல்கிறார், அப்பா ஒருத்தர் 500 வெள்ளி பணம் கடன் படுறாங்கப்பா பண்ணிட்டுருக்காங்க. இன்னொருத்தர் 50 வெள்ளி பணம் கடன் பட்டுருக்குறாங்கப்பா. 2 பேரையும் மன்னிச்சிட்டாங்க. இல்லை யாருப்பா அதிக சந்தோஷப்படுவா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாங்க, அந்த சீமோனை கேட்குறாங்க. அதுக்கு அவன் சட்டுன்னு பதில் சொல்கிறான், 500 வெள்ளிப்பணம் கடன் பட்டவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க, 50 வெள்ளிப்பணம் பட்டவங்க அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு சொன்னான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, இந்த ஸ்திரீ இருக்கிறாளே இவ யார் தெரியுமா, இவ 500 வெள்ளிப்பணம் மன்னிக்கப்பட்ட ஸ்திரீ. அருமையானவளே, நான் கோடிட்டு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நீங்களும் நானும் 500 வெள்ளிப்பணம் மன்னிக்கப்பட்ட பாவி. மறக்கவே கூட
அங்கே இருந்த சீமோனும் அவன் 5000 வெள்ளிப்பணம் மன்னிக்கப்பட்டது தான், ஆனால் அது அவனுடைய கண்ணுக்கு குருடாக இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் நான் எந்த அளவு மன்னிக்கப்பட்டேங்கிற நினைவு இருக்கிறதோ நான் அந்தளவாக அவர் அன்பு கூறுவேன். கற்பனையில் முதலாம் பெரிய கற்பனை என்ன தெரியுமா? தேவனை அன்பு கூறுவது தான். முழு இறுதியத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவது. அதை விட பெரிய கற்பனையோ கட்டளை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் இறுதியத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறங்கிறவருடைய அடையாளமாக தான் அவளிடத்தில் வைத்திருந்த வெளியேறப்பட்டதை அவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றி நாம் நேசிட்ட ஆண்டவரே என்று அவர் நிரூபிச்சிட்டா. ஏன் இந்த சீமோனுடைய வீட்டில் அந்த தைலம் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவனுடைய வீட்டிலே அந்த வெளியேறப்பட்ட தைலம் இருந்திருக்கும். ஆனால் இயேசுடைய பாதத்துக்கு கொண்டு வர அவனுக்கு மனமில்லை. இயேசுடைய பாதத்துக்கு கொண்டு வராத எதுவுமே வீணாயிடும், கெட்டுப்படும் வாழ்க்கையில். நீங்களும் நானும் இயேசுடைய பாதத்துக்கு எப்பொழுதும் வந்துடணும். அதுதான் எடுபடாத ஒரு நல்ல பங்கு. எதுனா இயேசுடைய சமூகத்தில் பாதத்தில் வந்திருப்பதே எடுபடாத நல்ல பங்கு என்று ஆண்டவர் சொல்லுவாங்க. அதனால் இந்த ஸ்திரீ ஞானம் உள்ளவளாய் தன்னிடத்திலிருந்த வெளியேறப்பட்டதை இயேசுவின் பாதத்தில் உடைத்தாள். அந்த உடைத்த தைலத்தை கொஞ்சம் நஞ்சம் அதில் வச்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முழுவதும் ஊற்றி அவரை சந்தோஷப்படுத்தி அவரை மையப்படுத்தி நாம் நேசிக்கிற ஆண்டவரே, நீங்களும் நானும் பிரியமல்ல. இந்த பூமியின் நாட்கள்லாம் மன்னிக்கப்பட்டதை மறந்து போகவே கூட நன்றி உள்ள இறுதித்தோடு இந்த பூமியின் நாட்கள்லாம் நான் வாழ்ந்தணும். அவன் மறந்துட்டான். அவன் அந்த 10,000 தலாந்து கடன்பட்டவன் மன்னிக்கப்பட்டவனாய் இருதயம் கரடுபடாய் போய்விட்டான். அவன் பின்மாற்றக்காரனாய் நரகத்தை நோக்கி போயிட்டான். 1ஆம் மணி வேலைக்கு வந்தவன் மற்றவனை ஈக்குவல் பண்ணி பார்த்து அவனும் கரடுமுரடமாய் குறையும் முறுமுறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் 11ஆவது மணிக்கு வேலைக்கு வந்தவன் தாழ்மையோடு வாழ்ந்தான். நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் 11ஆவது மணிக்கு வேலைக்கு வந்தவன், உங்களுடைய தயவு என்னை அழைத்தது ஆண்டவரே இந்த பூமியில், நன்றி என்று சொல்லுவோம். அதேபோல் இந்த ஸ்திரீ 500 வெள்ளிப்பணங்கள் மன்னிக்கப்பட்ட ஸ்திரீ நன்றியுடலாக இருக்கார். அதை ஆண்டா சொல்லுவாங்க, எவனுக்கு அதிகமாக, அதாவது 47ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நம்முடைய பாவம் கொஞ்ச நெஞ்சம்லாம் இல்லை, 500 வெள்ளிப்பணம், 10,000 தலா தான் நான் மன்னிக்கப்பட்ட பாவி நீங்களும் நானும். அதனால் இந்த நாட்களில் நன்றி உள்ள இருதயத்தோடு, பணிந்த ஆவியோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே நான் மன்னிக்கப்பட்ட பாவி ஆண்டவரே, நம்முடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அவரிடத்தில் கணக்கு பார்த்து அவர்கிட்ட நம்ம வந்துடுவோம். பிரியமானவர்களே, கடினமுள்ள இருதயத்தோடு இந்த ஆண்டிலே நாம் அடுத்த ஆண்டுக்கு போக வேண்டாம். மன்னிக்கப்பட்டவன், நானும் மன்னிச்சிட்டோம், நான் இரக்கம் பெற்றவன், நான் இரக்கமுடையவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நான் உண்மை உள்ளவனாக நான் இருக்கிறதுக்கு அவரால் நான் இரக்கம் பெற்றேன்னு சொல்லுவார். அதனால் அருமையானவளே, நீங்கள் உண்மை உள்ளவளாய் வாழணுமா? கண்களில் உத்தமமாக வாழணுமா? நாவின் வார்த்தையில் கட்டுப்பாடு உடையவனாய் வாழணுமா? தேவனுடைய இரக்கம் இல்லாமல் இந்த பூமியிலே உத்தம வாழ்க்கை வாழ்வது ஒரு மனுஷனாலும் சாத்தியமில்லை. ஏனென்றால் இறங்குறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால் எப்பொழுது இரக்கத்தின் ஆவியுடையவளாய் நாம் மன்னிக்கப்பட்ட பாவி என்ற உணர்வோடு இந்த 25ஆம் ஆண்டுடைய கடைசி வாரங்கள் நம்முடைய இருதயத்திலே அடியோடிட்டு வைத்துக்கொள்வோம். ஆமென். இன்றைக்கு நாம் கேட்டது போல 10,000 தாழ்ந்து மன்னிக்கப்பட்ட ஒருத்தன் அவன் வந்து தன்னுடைய பூர்வீக, அதாவது பழைய நிலையை மறந்து தன்னிடத்தில் சொற்பமாய் கடன்பட்டவனுடைய கழுத்தை நெருக்கிற காரியத்தை குறித்து கேட்டோம். தேவன் வந்து எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறவர், நம்மை வந்து மன்னிக்கிற தேவன் என்பதை குறித்து அநேக ஆண்டுகளாக வந்து நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் தான். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு இருக்குது. அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 10 கன்னிகையை பற்றி நமக்கு தெரியும். 5 பேர் வந்து புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, 5 பேர் வந்து என்னென்னா புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஏன் அந்த 5 பேர் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, வந்து தேவன் வந்து நீடிய பொறுமை உள்ளவர், அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமான ஒரு நிலைமை இருந்தபோது தான் அப்படி அவங்க இருந்தாங்க.
இன்னொரு 5 பேர் என்ன அப்படின்னா வந்து தேவனை வந்து மணவாளனை அதாவது முழுக்க முழுக்க நம்பின அல்லது நேசித்த ஒருத்தங்களாக இருந்ததுனால தான் அவங்க வந்து அப்படி தன்னுடைய எண்ணெயை வந்து சேகரித்து சென்றவர்களாக இருந்தாங்க. மணவாளன் வந்து அவரை ஏற்றுக்கொண்டார். அதுபோல் என்ன அப்படின்னா அவன் கடைசி காலம் வரைக்கும் வந்து தேவன் அன்பானவர், மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அதே நிலையில் இருந்து அப்படியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கடைசி காலகட்டத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விதான். இப்போ இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா வந்து நான் 2 காரியத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 வந்து ஏற்கனவே சொன்னது தான், பட் ஆனால் திரும்ப சொல்கிறதுல வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் மனசே அப்படின்னு ஒரு ராஜா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 2 நாளாகவும் 33:10-11 நம்ம அப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் மனசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனியாதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனசேயை முட்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 2 நாளாகம் 33 10 வசனம். எடுத்தாச்சா? எடுத்துட்டீங்களா? அடுத்து நான் வாசிக்கிறேன். 2 நாளாகம் 33:12 எப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இதில் என்னென்னா மிகவும் தன்னை தாழ்த்தினான் அப்படின்றது. அடுத்து வந்து அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிட தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்தான். இவன் என்னென்னா இவனுடைய ஆண்ட காலமே 55 வருஷம்தான் சொல்கிறாங்க. ஒரு கணக்குப்படி 50 வருஷம் வந்து பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன், அதாவது தேவனுக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை இதே போல் அநேக தப்பதங்களை செய்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்னென்னா உண்மையாய் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து தேவன் வந்து அசுருடைய கையிலேருந்து வந்து திரும்ப வந்து ராஜ்யத்தை வந்து அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ மோசமான பாவியாக இருந்தாலும் ஒரு உண்மையான திரும்புதல் இருக்கும்போது தேவன் வந்து நம்ம மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் வந்து தேவ தூதர்களுக்கு அல்ல, மனுஷகுமாரர்களாக நமக்கு தான் வந்து கை கொடுக்க வந்திருக்கிறார். நம்மளை தான் மன்னிக்கவும் நம்மிடத்தில் இரக்கம் காண்பிக்க தான் வந்திருக்கிறார். ஸோ ஆனால் வந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீடிய பொறுமை அற்பமாக எண்ணுவோம். ஆனால் வந்து என்னென்னா முடிவு நிச்சயமாக உண்டு. அப்போ வந்து தேவன் ஏற்றுக்கொள்வார், இதெல்லாம் கண்டுக்க மாட்டார், இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா தேவன் கடைசியில் என்ன சொல்வார்னா உங்களை அறியேன் அப்படின்னு தான் சொல்வார். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வாசிக்கிறோம், இந்த கடைசியாக வந்து பார்க்கும்போது உங்களுடைய நாமத்தினால ஏதாவது செய்தோம், அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸோ அதனால் வந்து என்ன நம்மளோட கற்பனையில் இருக்கலாம், நான் வந்து சபையில் ரொம்ப நாள் இருக்கேன், இயேசு எனக்கு தெரியும், அவருடைய கற்பனையெல்லாம் எனக்கு தெரியும், அவருடைய போதனையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா வந்து கடைசி நாளில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருந்தோம் அப்படின்னா கடைசி இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம எனக்கு உனக்கு தெரியாதுப்பா, நீ யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல் தான் வந்து நம்முடைய கடைசி நாள் அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு காரியம் சொல்கிறேன். நம்ம 2 நாளாகமாக அதே தான் 36-21 நம்ம இப்படி வாசிக்கிறோம். கொஞ்சம் எடுத்துங்க. 2 நாளாகமும் 36-21 இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா வந்து இவங்க எல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்க வந்து 490 வருஷம் வந்து தேவன் சொன்ன அந்த ஓய்வு ஆண்டை வந்து இவங்க அனுசரிக்காதவங்க. எத்தனை வருஷம்? 490 வருஷம் வந்து தேவன் அவர்கள் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார். கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 500 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க மேலே வந்து அவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். இவங்க வந்து என்னது அவருடைய கற்பனை கைக்குள்ள நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் என்ன குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா அடிமைகளாய் பாபிலோனுக்கு வந்து விற்று போடுறார். இங்கே வாசிக்கிறோம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும்
அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. ஒரு கணக்கு சொல்கிறாங்க, என்ன அப்படி 490 வருஷம் அப்படின்னா 7 வருஷம் முடிஞ்ச பிறகு 7வது வருஷம் வந்து அவங்கள வந்து விடுதலையாக்கி அனுப்பி விடணும். ஒரு அடிமையாக இருந்தால் 7வது வருஷம் அவனை விடுதலையாக்கி அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிலம் வந்து பயிரிட்டால் 6 வருஷம் பயிரிட்டு 7வது வருஷம் அது வந்து சும்மா விடணும். அதுதான் வந்து தேவனுடைய நியமனம், அது நீதி. ஆனால் இதுதான் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எதையுமே அனுசரிக்கலை. 490 வருஷம் வரைக்கும் வந்து அது அந்த பாவத்தை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க, அடிமைகளை விடுதலை ஆக்கலை. அதனால் என்ன அப்படின்னா வந்து தேவன் வந்து தான் சொன்ன அந்த வார்த்தையில் வந்து உண்மையாக இருக்கிறார். காலம் கடந்து போனது 490 வருஷம், ஆனால் அவருடைய கற்பனை வந்து மாறவே இல்லை. 490 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எரேமியா சொன்னபடியே என்னாச்சுன்னா அவங்க அடிமைகளாக பாபிலோனுக்கு விற்கப்பட்டு போனாங்க. எத்தனை வருஷம் அங்கே அப்படின்னா 70 வருஷம் அங்கே விற்கப்பட்டு போனாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த 70 வருஷம் அங்கே போய் வந்து அந்த ஜனங்கள் வந்து தன் மனமாற்றத்தை பார்க்க முடியல. என்ன செய்கிறாங்க அப்படின்னா 5வது மாதம் ஒரு புலம்பலோட ஒரு பாட்டு பாடுவாங்க. அடுத்து 6வது மாதம், வருஷத்தின் 6வது மாதம் ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 7-10 மாதத்தில் வந்து, அதாவது வருஷத்துக்கு வந்து 4 புலம்பல் பாட்டெல்லாம் பாடுவாங்க. உட்காந்து சும்மா பேருக்காக ஆற்றங்கரையில் உட்காந்து தாங்கள் வந்து கடந்து வந்த வழியெல்லாம் நினச்சி எருசலேமுடைய அந்த அலங்கம் இடிக்கப்பட்டது, அப்புறம் வந்து அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது, ராஜா கொல்லப்பட்டது, இது மாதிரி அநேக காரியத்துக்காக வந்து சும்மா பேருக்காக ஒரு இதுக்காக தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆற்றோரமாக உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே மனசுலேருந்து அப்படி கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, தேவன் சொன்ன அதே 70வது வருஷத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி திரும்ப வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அல்லது எருசலேமுக்கு அவங்கள வந்து கூட்டி சேர்க்கிறார். என்ன சொல்ல வரேன்னா வந்து தேவன் தம்முடைய வார்த்தையில் வந்து மாறாமல் இருக்கிறார். இந்த 70 வருஷம் முடிஞ்சவொடனே கரெக்டாக அவங்கள கொண்டு வர்றார். இந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் வந்து முரட்டாட்டம் பண்ணவங்களாக இருந்தாங்க? 490 வருஷம் அப்படி செஞ்சாங்க. ஆனால் தேவன் வந்து அவ்வளோ நீடிய பொறுமையாக இருந்தார். ஸோ இதே போல் தான் வந்து தேவன் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப காலமாக நம்ம இப்போ பாவத்தில் இருக்கலாம், அல்லது வந்து முரட்டாட்டம் பண்ணலாம், தாழ்மையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் வந்து நம்ம மேலே ரொம்ப இரக்கமாக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில் என்ன அப்படின்னா வந்து யாரெல்லாம் இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாதிரி யார் நேர்மையாக உண்மையாக இருக்கிறாங்களோ, தேவனை நேசித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கதவு திறக்கப்படும். யாரெல்லாம் வந்து அலட்சியமாய் அல்லது தேவன் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஸோ அதனால் வந்து அதில் இன்னொன்று வாசிக்கிறோம் நம்ம. எரேமியா 34:11 வந்து ஏன்னா எதனால் வந்து எரேமியா அப்படி சொன்னாங்கன்னா, ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளாக இருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இங்கே என்ன பார்க்கணும், அதாவது மனம் திரும்பின மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. அதாவது எரேமியா சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜா காலத்தில் கடைசியாக மனம் திரும்புகிற மாதிரி வந்து ஒரு பாவனை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அந்த அசிரியர்கள் வந்து அதாவது அந்த பாபிலோனியர்கள் வந்து இவங்களை வந்து சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்காட்டுதல் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே நடிக்கிறாங்க, கடவுளுக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. தங்கள்கிட்ட வேலை செஞ்ச அந்த அடிமைகள் எல்லாரையும் விடுதலை ஆக்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா அந்த பயம் போயிடுச்சு. அந்த பாபிலோனியர்கள் வந்து அந்த நெருக்கம்லாம் போனதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன மாறாட்டம் பண்ணுறாங்க. திரும்ப வந்து அனுப்பின அந்த அவங்கெல்லாம் அடிமைகள்லாம் திரும்ப அடிமைகளாக ஆக்குறாங்க. அது மாதிரி வந்து நம்ம தேவனோடு வந்து நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே இந்த காரியத்தில் இந்த வருஷம் வந்து மனம் திரும்புகிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி பண்ணலாம். ஆனால் அதில் வந்து நிலைத்து இருக்கணும். அப்படி இல்லாமல் மாறாட்டம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தையில் தன்னோட முடிவில் வந்து கண்டிப்பாக அவர் மாற மாட்டார். நீடி இரக்கமுள்ளவர் தான். 490 வருஷம் வந்து அவர் வந்து என்னவார், நீடிய பொறுமையாக இருப்பார். ஆனால் வந்து கண்டிப்பாக என்னென்னா வந்து ஒரு அடிமைகளாக நம்மளை விட்டு போடுவார். அந்த காலம் மாதிரி நம்ம அடிமையாக இன்னொரு தேசத்துக்கு போகிறதில்ல. பட் அடிமைகளாக வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து பெரிய பின்மாற்றம் இருக்கும். ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு இருளான நிலை இருக்கும். பிற மன்னிக்க முடியாத கசப்பான அல்லது ஒரு குளுமியான ஒரு விதமான நிலையில் வந்து நம்ம இருப்போம். வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மளை வந்து கொண்டு போவார். இது வந்து பயமுறுத்துறதுக்காக இதுதான் இப்படி காலங்காலமாக இப்படி தான் நடந்திருக்கு. இஸ்ரவேல் தேசத்தை நேசித்தது போல் ஆண்டவர் வேறு எந்த தேசத்தையும் நேசிக்கலை. ஆனாலும் அவங்கள என்ன செஞ்சார், வந்து அடிமைகளாக விட்டு போட்டார். எதனால் அப்படின்னா அவங்க கீழ்ப்படியலை. ஸோ அதே நிலை தான் நமக்கும். இயேசுவானவரும் அதே தான் சொல்கிறார். நீங்கள் வந்து என்ன கடைசி காலத்தில் வந்து உங்களை அறியேன், ஏன்னா நான் சொன்னபடி நீங்கள் எதுவுமே செய்யலை.
அன்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டளை அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அது மாதிரி எனக்கு கீழ்ப்படியலை. ஸோ உங்களையும் நான் அறியேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். இரக்கமுள்ளவர் தான், ராஜா தான் அவர். ஆனாலும் வந்து கடைசியாக உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக வந்து நம்ம பேதுரு வந்து அந்த அப்போஸ்தலர் 3:20 வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது இப்படி ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா வந்து, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து வந்து 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவே வந்து சிலுவையில் அரைஞ்சவங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்கிறார். இப்போ என்ன, நீங்கள் உண்மையாக மனம் திரும்புங்க. சிலுவையில் அரைஞ்ச நீங்கள் தான் பாவம் செஞ்சு திரும்ப பாவம் செஞ்சு அவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அரைஞ்ச நீங்கள் தான். ஆனாலும் என்ன அப்படின்னா, ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் திரும்ப உண்மையாக மனம் திரும்பி தேவனிடத்தில் வாங்க. தேவனிடத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து நீங்கள் மனம் திரும்பி உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மனம் திரும்பி குணப்படக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அதனால் வந்து தேவன் நமக்கு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறார். மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மன்னிக்கப்பட்ட நிலையை வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம வந்து அதே நிலையில் நிலைச்சிருக்கணும். பழைய நிலையை மறந்து, நான் வந்த நிலையெல்லாம் மறந்து, நான் வந்து இப்போ என்னுடைய நிலையெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றதுக்காக அப்படி இல்லாமல், தேவன் தன்னுடைய வார்த்தையில் வந்து மாறாதவர் தான். அவன் வந்து நெபுகாத் நேசராக இருந்தாலும் சரி, பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, தன்னை உயர்த்தும் போது என்ன செய்கிறாருன்னா, அவர் தாழ்த்துற ஒரு தேவனாக தான் இருக்கிறார். நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு அவன் வந்து தன்னை உயர்த்தும் போது தேவன் என்ன செய்கிறாருன்னா, அவனை கீழே தள்ளிடுறார். ராஜ்யபாரம் அவனை விட்டு போனது அப்படின்னு வாசிக்கிறது. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு உண்மை சம்பவமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து தேவனுக்கு பயந்து அவருடைய இரக்கத்தை வந்து அற்பமாக எண்ணாமல், மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையை வந்து நான் மறக்காமல், எப்பொழுதும் அதே தாழ்மையான ஒரு நிலையில் இருக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நாம் நிற்கிறோம். நமக்கு தேவையான வார்த்தைகளை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் கேட்டோம் மத்தேயு 18:23 எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இந்த சம்பவத்தை நாம் சபைக்கு வந்த நாள் முதலாய் கூட அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை நான் அப்பொழுது கேட்டதற்கும் இப்பொழுது எனக்கு கிடைச்ச வெளிச்சத்திற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. நாம் இது வெறும் கடன் மட்டுமல்ல, இந்த காரியத்தை மன்னிக்கிற விஷயத்தை குறித்து தான் தேவன் பேசியிருக்கிறார். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இந்த நிலைமையை பார்த்தோம்னா அது அப்படியே நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த சம்பவத்தை எப்படி இருக்கும்? அங்கே அவனுடைய ஆண்டவன் நிற்கிறார். இவன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். விடுதலையும் பண்ணிட்டான், அவனுடைய கடனையும் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். எவ்வளவு பெரிய துயரமான ஒரு சம்பவம் பாருங்கள். இது ஏன் தேவன் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாருன்னா, நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சூழ்நிலைகள், இக்கட்டு நேரத்தில், ஆபத்தில்
என்னுடைய வியாதியில், கடன் தொல்லையில், என்னை மரண தருவாய்களில், விபத்துகளில், எவ்வளோ சூழ்நிலைகளில் அவர் நம்மேல், நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையாக இருந்து நம்மை தப்பி வைத்திருக்கிறார். அவர் ஏராளமான கடன்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் மன்னித்திருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும் என்று நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம் பக்கத்து வீட்டார், நம் உடன் சகோதரர்கள், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிற மனுஷரிடத்தில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அதில் நம்மளால் பொறுத்து போக முடியல, அன்பு செலுத்த முடியல, சகிக்க முடியல. நான் கழுவப்பட்டதை, நான் விடுதலையானதை, நான் மன்னிக்கப்பட்டதை நாம் மறந்து நாம் கொஞ்சம் பொறுமையாய் இருப்பதற்கு பதிலாய் நாம் கடினமாய், இரக்கம் இல்லாதவர்களாய் அநேக சூழ்நிலைகளில் நடக்கிறோம். இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? தான் அவர் மாத்திரம் மன்னிக்கலைன்னா என்ன ஆகும்? தன்னுடைய குடும்பமே சிறைச்சாலைக்கு போயிருக்கும். ஆனால் அந்த ஆண்டவன் அவன் தாழ விழுந்து வணங்கி அவனை கெஞ்சி கேட்டதுனால அவனை விடுதலை பண்ணி அவனையும் அவனுடைய கடனையும் மன்னித்து விட்டார். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை சீக்கிரமாய் மறந்து போய்விட்டான். நம்மளும் அப்படிப்பட்ட பொல்லாத மாம்சத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தை அவர் காட்டி கொடுக்கல. நான் எப்படிப்பட்ட மனுஷன், நான் எவ்வளவு பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன். இன்றைக்கி பார்த்தோம்னா ஏராளமான சிறைச்சாலையில் பார்த்தோம்னா எவ்வளோ நிரபராதிகள் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போக வேண்டியவங்களாம் எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க. இப்படி தான் தேவன் நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் மூடி மறைத்து யாருக்கும் தெரியாமல் நாம் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் போல நம்மை அவர் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் மட்டும் ஆண்டவர்கிட்ட கடனெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும், என்னை மட்டும் அவர் செய்யணும். ஆனால் நமக்கு கீழே உள்ளவங்க செய்கிற ஒரு சிறு விஷயத்தை கூட என்னால் பொறுக்க முடியாது, என்னால் மன்னிக்க முடியாது, இரக்கம் காட்ட முடியாது, நேசிக்க முடியாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் இதில் பிற்காலத்தில் பின்னாடி பார்த்தோம்னா இந்த காரியங்களை அவனுடைய ஆண்டவன் கேட்டபொழுது நடந்ததையெல்லாம் அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? யாதங்க என்ன? நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சம் மன்னிக்கப்படுவதை மட்டும் விரும்பும். ஆனால் மற்றவர்களை மன்னிக்கவோ, அவர்களை சகிக்கவோ, அன்பு செலுத்தவோ விரும்பாது. அந்த நாட்களில் நான் ஆழமாய் நான் கடந்து வந்த அந்த பாதையை, மன்னிக்கப்பட்டதை ஒரு நாளும் மறந்து போகாதபடி இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறேன். நாம் எழுந்திருப்போம். நாம் கேட்டோம், நம்முடைய ஆண்டவர் ரமேஷ் பேசும்பொழுது சொன்ன வார்த்தைகள், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனால் நியாயத்தீர்ப்பு என்று வரும்பொழுது அவர் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அதே சமயத்தில் ஒரு நாளில் அந்த அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி நாம் அசதியாக இருப்போமானால்
நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் அவர் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி அலட்சியமாக இருந்தார்கள். ஆனால் மணவாளன் வந்த பொழுது அங்கே கதவு அடைக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இருள் சூழ்ந்திருக்கும். கொஞ்சம் அலட்சியமாய் அவர்கள் இருந்தது நிமித்தம் பிரியமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கமுள்ள தேவன் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாய் வருவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டது போல் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் கணக்கு பார்த்து சென்ற வருடம் இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் நாம் தோற்று போயிருக்கிறோம், எதையெல்லாம் நான் சரி செய்ய வேண்டியது இருக்குது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா ஆண்டவர் சொன்னது போல் உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படிங்கிறது போல் இந்த நாட்களில் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காயுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டின் இறுதியில் கடைசி வாரத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். கடந்த வருடங்களில் கடந்த நாட்களில் எத்தனையோ முறை ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டியிருக்கிறீர், தயவு பாராட்டியிருக்கிறீர், எங்கள் பாவங்களை எல்லாம் மூடியிருக்கிறீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நாங்கள் ஒருபோதும் அசட்டை செய்ய வேண்டாம். நாங்கள் நன்றியறிதல் உடையவர்களாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கேட்டது போல் நாங்கள் உம்மிடத்தில் பெற்ற இரக்கம் பெற்றது போல் நாங்களும் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, வரப்போகின்ற ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இருந்த வண்ணமாய் இருப்பது உங்களுடைய சித்தமில்லையே, ஒரு வளர்ச்சி காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் உங்களுடைய பிரசன்னம் இருந்தது. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் விருதவாய் போய்விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை தியானிக்க ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். உமக்கு நன்றிப்பா. இந்த நாளிலும் தேவையோடும் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே கவலையோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்படுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தமிழத்தில் வந்த ஒரு மனுஷனையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. தகப்பனே உம்மைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஒன்று உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே 30ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த திருமண ஆராதனை கூட உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அந்த நாட்களில் வானம் திறந்திருக்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவரைந்தும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. தகப்பனை இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே காணா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தது போல் ஆண்டவரே நீர் வந்திருந்து இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை முந்தின ரசத்தை பார்க்கிடும் பிந்தின ரசம் அதிக சூழலாக இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.